இங்க ஒரு ஆளு ரொம்ப நேரமாவே எந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வாங்குறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஷாப் ஓனரே அங்க வந்து என்ன இவன் 3 மணி நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் இன்னும் எதையும் செலக்ட் பண்ணி முடிக்கலன்னு சொல்லிட்டு, அவரே ஒரு வெஸ்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த கஸ்டமரோட கையில ஒரு கன்ன குடுத்து, என்ன அந்த கன்ன வச்சு ஷூட் பண்ணி எங்க கடையோட ப்ராடக்ட்னா எவ்வளவு குவாலிட்டியானதுன்னு செக் பண்ணிக்கோன்னு சொல்ல, கஸ்டமர் உடனே என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஒருவேளை குண்ட தடுக்காம போயிருச்சுன்னா என்ன ஆகுமோன்னு சொல்லி பயப்படுறாரு. அப்போ ஓனர் உடனே டேய் என் கடையில இருக்கிற பொருளோட குவாலிட்டியை பத்தி எனக்கு தெரியாதா? நீ பேசாம சுடியான்னு சொல்ல, கஸ்டமரும் சரி அவரே அவ்வளவு தூரம் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவரோட கால்லயே ஷூட் பண்ணிடுறான். இப்போ கஸ்டமர் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கான முழு காரணமும் நீ செலக்ட் பண்ண வெஸ்டோட குவாலிட்டி சரியில்லாததான்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற ஏதாச்சும் நல்ல புல்லட் ப்ரூஃப் வெஸ்டா கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். இப்போ இந்த கடையில இருக்கிற எந்த வெஸ்ட்டுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசாம கன்னை வாங்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ ஓனர் கிட்ட அந்த கன்னு ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் சின்ன கன்னா கொடுங்கன்னு சொல்ல, ஓனர் உடனே கடுகு சைஸ்ல ஒரு கன் எடுத்து அதை கையில கூட பிடிக்க முடியாம ஒரு இடுக்கில வச்சு எடுத்து காட்டுறாரு. அப்போ கஸ்டமர் இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, இது எப்படி வேலை செய்யும்னு கேட்க, ஓனர் உடனே நீ வேணா ஃபயர் பண்ணி பாருன்னு சொன்னதுமே சரின்னு கஸ்டமர் அதை கையில வாங்கிட்டு லைட்டா ட்ரிகரை பிரஸ் பண்றாரு. பார்த்தா நிஜமாவே அதுல இருந்து புல்லட் ஃபயர் ஆகி ஓனரோட நெஞ்சிலே ஷூட் பண்ணிருது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, சைஸ் எப்பவுமே முக்கியம் இல்ல, அதோட பவர் தான் முக்கியம்.